நடைபெற்று முடிந்த பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனத் தேர்வு முடிந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றிருந்த வேளையில், ஏறக்குறைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த வேளையில், அந்த மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பினால் நியமனம் 2 வாரங்கள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்வு பெற்றவர்கள், அதாவது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்றவர்களிடையே மிகுந்த குழப்பத்தையும் ஒரு வேதனையும் ஏற்படுத்தியுள்ளதாக இது தெரிகிறது. எவ்வாறாக இருப்பினும் அரசு மிக தீவிரமாக இந்த நியமனத்தை முடித்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பதாக தகவல் வெளியிருக்கிறது. அதன்படி மதுரை உயர்நீதிமன்றத்தில் டிஆர்பி ஆனது தனது வாதத்தை, தனது பதிலை தெரிவித்து தடையாணையை நீக்க தயார் நிலையில் உள்ளதாக தெரியவருகிறது. அதனை தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் மிகுந்த முனைப்போடு செயல்பட்டு இந்த தடையாணையை நிவர்த்தி செய்து பணி நியமனங்களை நியமனம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பணியில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நிரவலானது முனைப்புடன் நடைபெறுவதற்கான வழிவகைகளும் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே அவர்கள் பணி நிரவல் செய்யப்பட்டு விட்டால் உபரி தேவையான பணியிடங்கள் என்னவென்று உறுதியாக தெரிந்துவிடும். அதுதான் புதிதாக நியமனம் செய்யப்பட உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் ஆகும். அதை போலவே 2 நாட்களுக்கு முன்பாக பிஆர்டி அவர்கள் பள்ளிக்கு மாறுதல் செய்வதற்கான கலந்தாய்வுக்கான அட்டவணையும் அவர்களுக்கான செயல்முறைகள், அவர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கான செயல்முறைகள், வழிகாட்டு முறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. எனவே அவர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பிஆர்டி அவர்கள் பள்ளிக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள். பிஆர்டி வேக்கண்ட்டும் தெரிந்துவிடும். அதே போலவே பட்டதாரி ஆசிரியர்கள் நிரவல் செய்யப்பட்டவுடன் பட்டதாரி காலி பணியிடங்களும் அரசுக்கு கிடைத்துவிடும். இந்த 2 காலி பணியிடங்களும் வைத்து புதிதாக நியமனம் பெற உள்ள ஆசிரியர் பயிற்றுனர்கள், அதாவது பிஆர்டி மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் நடைபெறுவதற்கு அரசு தீவிரமாக ஆயத்தமாகி வருகிறது. கூடுதலாக அரசு வெளியிட்டுள்ள இந்த 2024-25க்கான நாட்காட்டியில், பள்ளிக்கல்வித்துறை நாட்காட்டியில் புதிதாக நியமனம் பெற உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 10 நாள் புத்தாக்க பயிற்சியானது திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த 10 நாள் பயிற்சியும் ஜூன் மாதமே அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அதாவது அப்போ ஜூன் மாதமே அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்குள்ள நியமனம் முடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக உள்ளது. எனினும் இது ஜூலை மாதத்திற்கு தள்ளி போகலாம். எவ்வாறாயினும் அவர்கள் நியமனம் பெற்றவுடன், அதாவது எப்பொழுதுமே பள்ளிக்கல்வித்துறையில் புதிதாக ஆசிரியர்கள் நியமனம் பெற்றால் அவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி நடைபெறுவது வழக்கம். அதுபோலவே இப்பொழுது நியமனம் பெறுபவர்களும் நியமனம் பெற்றவுடன் அவர்களுக்கு 10 நாள் புத்தாக்க பயிற்சி நடைபெறும். அந்த புத்தாக்க பயிற்சியானது ஜூன் மாதமே திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் அது ஜூலைக்கு தள்ளி போகலாம். ஆகவே ஜூலை இறுதிக்குள் பணி வாய்ப்பு உண்டு. அதற்குள் நியமனம் நடத்தி முடிக்க அரசு தீவிரமாக உள்ளது என்பது இப்போதைய தகவல். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். அதற்கு முன்னதாக இது கல்வியாண்டு நாட்காட்டி. இந்த நாட்காட்டியில், இந்த பயிற்சி நாட்காட்டியில் நீங்கள் பார்க்கலாம், ஜூன் மாதம் புத்தாக்க பயிற்சி ஜூன் 2024 தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பயிற்சியானது நேரடி பயிற்சி. குறிப்பாக இங்கே தெரிவித்திருக்கிறார்கள், புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. எத்தனை நாள் பார்த்தீங்க அப்படின்னா 10 நாட்கள். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம்.